கோடையில் 500 கிலோ தர்பூசணியை பொதுமக்களுக்கு தேமுதிக பிரமுகர் இலவசமாக வழங்கினார். சட்டென்று குவிந்த பொதுமக்கள் ஒரு சில நிமிடங்களில் தர்பூசணி பழங்களை அள்ளிச் சென்றனர். தமிழ்நாட்டில் கோடை வெயில் தொடங்கிய சில நாட்களிலேயே அக்னி நட்சத்திரம் போன்று வெயிலின் தாக்கம் பல்வேறு மாவட்டங்களில் காலை 10 மணியிலிருந்தே அதிகமாக உள்ளது. இதனால் இளநீர், தர்பூசணி, நுங்கு, வெள்ளரிக்காய் ஆகிய பொருட்களின் விற்பனையும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மயிலாடுதுறை சின்னக்கடை தெருவில் காய்கறி கடை நடத்தி வரும் வைத்தியலிங்கம் என்பவர் 500 கிலோ தர்பூசணி பழத்தை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி அசத்தியுள்ளார். தேமுதிக மாநில பொதுக்குழு உறுப்பினரும் விஜயகாந்தின் தீவிர ரசிகருமான வைத்தியலிங்கம் இதற்கு முன்னர் ஏற்கனவே பொங்கல் பண்டிகையின் போது 3000 பேருக்கு இலவசமாக பொங்கல் கரும்புகளை வழங்கியுள்ளார். அந்த வகையில் பொதுமக்களுக்கு தர்பூசணி வழங்க முடிவெடுத்து 11 மணி அளவில் காய்கறி கடையின் முன்பு தர்பூசணி பழங்களை குவியலாக அடுக்கினார். அதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் உருவப்படத்தை வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் கடைக்கு வந்த வாடிக்கையாளர்கள், பாதசாரிகள், பகுதியில் வணிக நிறுவனங்கள் நடத்தி வருபவர்கள், இருசக்கர வாகனங்களில் கடந்து சென்றவர்கள் என அனைவருக்கும் தர்பூசணி பழங்களை இலவசமாக வழங்கினார். இலவசமாக தர்பூசணி வழங்கப்படும் தகவல் அறிந்து அங்கு விரைந்து வந்த பொதுமக்கள் ஒரு சில நிமிடங்களிலேயே அனைத்து பழங்களையும் அள்ளிச் சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.